ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் சேலம் மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவினர் வந்து பார்த்திங்கன்னா கொடிகளை வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணியினர் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி போராட்டங்கள்லாம் நடந்து அது ஒரு வன்முறையாக நடந்தது அப்படின்ற செய்திகள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியுங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்சியோட கொடியை நீ பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாருங்க. இதையே வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றமும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையமும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் தாங்க இருந்தாங்க. அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளராக யார் நியமிக்கப்படுறாரோ அவர் எடுக்கிற முடிவே இறுதி முடிவாக இருக்கும், அதை கீழே தான் மற்றவர்கள்லாம் செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா அது தேர்தல் ஆணையத்தை சொன்னதுக்கு மாறாக வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தரப்பினர் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் வந்து கேஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவின் கொடியை நான் பயன்படுத்தினா நான் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன், 2026 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற மாதிரி கேஸ் எல்லாம் கொடுத்து அது வந்து போயிட்டு இருந்துங்க. அதுக்கு ஒரு தீர்வாக தான் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் பி டீமாக இருக்கிற நம்ம ஓபிஎஸ் அணியினர் வந்து பார்த்திங்கன்னா கட்சி கொடி சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செஞ்சதாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியே இருக்குங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணியினர் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடி வருகின்றன. இதையே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா தன் தலையில் ஒரு இடி விழுந்தது போல் உணர்ந்ததாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் பரப்பிட்டு இருக்காங்க ஊடகங்கள். அது ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தரப்பினரை வந்து பார்த்திங்கன்னா எப்படி தரக்குறைவாக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியின் தரப்பினர் செயல்படுத்தினாங்க அப்படின்னு அனைவருக்கும் தெரியுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபயர் இருந்துச்சுங்க. அதாவது யார் கொச்சிக்கூடிய நட்டாங்களோ அவங்களையே வந்து அவுக்க வச்சாங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி அணியினர். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தி வந்து மூர்க்கமாக ஆனதுன பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கோர்ட் வரைக்கும் போய் அந்த தீர்ப்புகள் எல்லாமே தன் வசம் படுத்தியிருக்காருங்க நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்சி மீட்டிங்காக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தரப்பினர் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவின் கொடி சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து நிற்குங்க. தேங்க்யூ.